ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா OTT தமிழ் டப்பிங்கில் வெளியே இருக்கக்கூடிய 2 வெப் சீரிஸ் ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட்ல ஒரு சூப்பரான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸாக எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக கொண்டு போவாங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் கை கால் கட்டப்பட்டு இறந்து போயிருக்கிற ஒரு பெண்ணுடைய சடலம் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போலீஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸான ஃபாரன்சிக் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம சீரிஸோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த கொலை யார் பண்ணிக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அப்படியே பேரலா கரெக்டா 1996ல நம்ம ஹீரோயின் புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, இதுக்கும் பிரசன்ட்ல இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும் என்னமான ஒரு லிங்க் அப்படின்றது இருக்கு. கடைசியா அந்த கில்லரை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரியை ஒரு மாதிரி புதுசா ட்ரை பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத அந்த பிளட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா ஸ்கார்பட்டா. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட இப்போ ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மலையாளத்துல ஒரு த்ரில்லர் டிராமாவை எடுக்கப்பட்ட படம். இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது காட்டுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்க தன்னுடைய லவ்வரை வெளியே சுத்தி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜீப்ல இவங்க பாஸ் கூட வெளியே பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே வராங்க. ஸோ அந்த ஏரியாவை நல்லா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு அந்த பொண்ணு வீட்டு விட்டு வெளியே வந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. ஸோ அன்னைக்கு போனா பெரிய பிரச்சனை ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு லாட்ஜ்ல பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே ஒரே ரூம்ல அன்னைக்கு நைட்டு தங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா யார் உயிரோட இந்த படத்துல இருக்காங்க அப்படின்றது இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். தென் படத்தை பார்த்து முடிக்கும் போது இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றது கொஞ்சம் புரியாதமா இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா அல்லி. ஃபைனலா பார்க்க போறது எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான சீரிஸ் தான். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட சீசன் 1 பாத்தீங்கன்னா பயங்கரமா போச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, அதாவது சீசன் 1ஓட கண்டினியூட்டியா இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா அதோட வருது. அதாவது ஸ்டார்ஹேட் பைரட்களின் ராஜா ஆகிறதுக்கு அந்த ஒன் பீஸை தேடி இவரோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே கூட்டிக்கிட்டு பயணம் பண்ணி போக ஆரம்பிப்பாரு. ஸோ இவங்க போற இடத்த கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவங்க பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தான் இந்த சீரிஸோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த சீரிஸோட சீசன் 1 கம்பேர் பண்ணும்போது சீசன் 2 அதை விட அல்டிமேட்டா வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா தரமா எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த சீரிஸோட மேக்கிங் வைஸ் எல்லாமே எந்த ஒரு இடத்துலயுமே சிஜி அப்படின்றது சுத்தமா தெரியாது. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது சரி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தரமான சீரிஸ் தான். சீரிஸோட பேரு பாத்தீங்கன்னா ஒன் பீஸ் சீரிஸோட சீசன் 2 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா இந்த மூவ்ஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க மாட்டேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.